பாத்தீங்கன்னா இட்லி மசாலா வடை செய்றேன் फ्रेंड्स. எத்தனாவது படிக்கிற? 1ஆம் கிளாஸ். ஏபிசிடி தெரியுமா? சொல்லு பாப்போம். A B C D E F G H I J K L M N O P Q R S T W X Y Z. U. மசால் வடைக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். எல்லாம் கலந்துக்கலாம். தேவையான உப்பு, இட்லி சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு போடலாங்க. சோம்பு போட்டால் தான் வாசனை நல்லா இருக்கும். வடை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் பார்த்துட்டே இருப்பாங்க எங்க வீட்டுக்காரர். காலி ஆயிடுச்சா என்ன? அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா அப்படின்னுவாங்க. ஆனா சாப்பாடும் வேணும், எண்ணெயும் காலி ஆகக்கூடாது. மாவு ரொம்ப தண்ணியா ஊத்துறாங்க. இட்லி நல்லா பஞ்சு மாதிரி பூ மாதிரி வரும். பூ மாதிரி வருதா கல்லு மாதிரி வருதா? நான் லாஸ்ட்ல சொல்றேன். சொல்றியா? ஒழுங்கா இட்லியே போட மாட்டேன். மத்தியானம் பழைய சாப்பாடு இருக்கும் சாப்பிடு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. ஃபர்ஸ்ட்ல மிது கேட்ட மாதிரி சப்பாவோட செஞ்சு கொடுத்துடலாம். மசால் வடையே சப்பு வடைன்றாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து அப்படிதான் சொல்றான். வடையெல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட போறீங்க. ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? பல்லு வலியில் நான் எங்க வடை சாப்பிடுறது? பல்லு வலியா? எப்பாடி நல்லதாகி போயிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 4 வடை நானே சாப்பிட்டுருவேன். உங்க வடையெல்லாம் சேர்த்து சாப்பிடுறீங்க. அதுதான் பிளான் பண்ணி வடை இன்னைக்கு செஞ்சுருக்கிறீங்க. வாடி இன்னும் ஒரு வாரம் பல்வலி போகவே கூடாது உங்களுக்கு. அப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட வேண்டியதாலும் நாங்களே எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருவோம்ல. கடவுளே, எங்க வீட்டுக்கார பல்வலி போகவே கூடாது, அப்படியே இருக்கணும்ப்பா. எனக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணணும் நீ. ஏய் சுபா, அது செய் இதை செய் அப்படின்னு இப்படின்னு வாங்க. நல்ல வேலை, பல்வலி எல்லாம் தப்பிச்சேன். நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிடுவோம். சப்ப வடையவா மறுபடியும்? குண்டு வடை. இப்போ குண்டு வடை போட தெரியுமா? இந்த அவ்வளவுதான். குண்டு வடை அப்படி இல்லை குடு. குண்டு வடை தான். குண்டு வடையா? குண்டா இல்லையா? சின்னதா இருக்குது. சின்னதா இருந்தாதான் எண்ணெய் அதிகமா குடிக்காது. ஓஹோ, உங்களுக்கு வடையும் வேணும், எண்ணெயும் காலி ஆகக்கூடாது. ஆமா. தண்ணி ஊத்தி சுட்டுருங்க. தண்ணி ஊற்றி சோடாதுன்னு எப்படியும் சுட்டுற மாட்டேன். நான் மிதுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். சாப்பிடலனா கூட குண்டு வடை போடுறது. குண்டு வடை சூப்பரா வந்து இருக்குது. மாவு தண்ணியா ஊசுறதுனால இட்லி நல்லா பூ மாதிரி வந்ததுங்க. மிது பாத்தீங்கன்னா மஞ்சள் தான் கேப்பா. இட்லி ஆயிட்டா? பருப்பு சவ் ரெண்டும் சேர்த்து மதியம் சாம்பார் வச்சுங்க. அது அப்படியே இட்லிக்கு. சரிப்பா. இது வந்து குண்டு வடை உங்க அப்பா செஞ்சாங்க. இது பூ மாதிரி இதா கல் மாதிரி இதடா. இட்லியை சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கலாம் மிது. வேறா எப்படி இருக்குது வேறா இட்லியா? பார்த்து சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டாதான் தெரியும். நீடா அட போடா நைஸா இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. எங்க பசங்களுக்காக அதுவும் மிது கேட்டா எனக்கு சப்ப வடை வேணும் அப்படின்ட்டு நான் மசால் வடை அது பேருன்னு சொல்லிட்டு மசால் வடை சாம்பார் இட்லி செஞ்சேன். ரொம்ப சூப்பரா இருக்குது. எங்க வீட்டுல நைட்ல இப்படிதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.